ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக முருங்கைக்காலாம் போட்டு ரொம்பவே டேஸ்டியாக பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெந்தயம் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்காயை சேர்த்துக்கலாம். நான் 2 முருங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்காய், கத்திரிக்காய், கருவாடு எல்லாமே போட்டு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. முருங்காய் சேர்த்துட்டு அந்த ஆயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாமே முருங்காய் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்தளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாமே ஆயில் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து வரணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இன்றைக்கி நகர கருவாடு எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். விரல் பருக்கிற சூடு அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு கருவாடை இப்போ நல்லா தோல் நீக்கிட்டு அந்த மேலுள்ள செதிலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து ஒரு பாதி அளவு வற்றி வர ஸ்டேஜில் நம்ம கருவாடு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கூட கருவாடு உடையாமல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டை தோலோடு அப்படியே இடிச்சிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். கரெக்டாக இறக்க போகிற நேரத்துக்கு பூடை சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்ததும் மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம